விஜி, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன்க்கா. பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. அவர் கொஞ்சம் பாரிஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருக்காரு. ஈவினிங் வெஜிடபிள்ஸ் வாங்க மார்க்கெட் போயிருந்தேனக்கா. அங்க மாம்பழம் நல்லா இருந்தது. உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். How nice. நான் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். வெள்ளக்கார கண்ணாடி விற்க வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரி சுஜாதாவை மயக்கி கைக்குள்ள வச்சிருக்காங்க. 50 ரூபாய்க்கு மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய்க்கு பிட்ட போடுறாங்க. நமக்கு தான் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அக்கா நினைச்ச பிட்ட போட்டுட்டான். சண்டே ஃப்ரீயா இருந்தா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வரியா? அப்படியே சாப்பிட்டு எங்கேயாவது படத்துக்கு போயிட்டு வரலாம். இந்த பிசினஸ் நல்லபடியா ஆரம்பிச்சத நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கு. இல்லடா, இந்த சண்டே எனக்கு பேங்க் இருக்கு. ஃபுல் டே அங்கதான் இருப்பேன். அடுத்த வாரம் ட்ரை பண்ணலாமா? 10 மினிட்ஸ்ல வரேன். சரி. ஏய், என்னடி உங்க அக்காவை மட்டும் ஸ்பெஷலா லஞ்சுக்கு கூப்பிடுற? என்ன விஷயம்? கேளு கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. அப்பவாது சுஜாதாவை எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ணாம இருக்காங்களான்னு பாப்போம். அப்பா, என்ன நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க பிசினஸுக்கு பணம் தேவைப்பட்டத அக்கா கிட்ட உதவி கேட்டோம். அப்படி வாங்கின பணத்தெல்லாம் கரெக்டா சொன்ன தேதியில கொடுத்துருக்கோம். உங்களை மாதிரி ஊரெல்லாம் கடன் வாங்கி பிசினஸ் பண்றேன்னு தாத்தா சொத்து அழிச்சிங்களே, அப்படியா பண்ணோம்? இப்ப கூட அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டது மறுபடியும் பணம் கேட்கறதுக்கு இல்ல. என் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மாவை கேஷுவலா அக்காவை பார்க்க வச்சு பிடிச்சிருந்தா அப்புறம் அக்கா கிட்ட பேசலாம்.